ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையை அறிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஜெயம் பெறுகிற நல்ல நாட்களாய் மாறட்டும். ஒரு பெரிய தேவ மனிதன், ஒரு சுவிசேஷகர், பரிசுத்தவான், அவர் உண்மை சாட்சி சொன்னார். ஒரு முறை அவருடைய நண்பருடைய மனைவி பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். பிரசவ நேரம் நெருங்கி கொண்டிருந்த போது அந்த பிரசவ வார்டிலிருந்து இவருக்கு அவசர செய்தி வந்தது. அவங்களுக்கு பிளட்டு தேவை. அவங்க ஓ குரூப்பை சார்ந்தவர்கள், சீக்கிரமாக பிளட்டு வேணாலாட்டா அவங்க மரணம் கூட சம்மதிக்கலாம், அவ்வளவு அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு செய்தி வந்தது. இவர் அங்கங்கே ஓடினார், இரத்த தானங்களை முயற்சி பண்ணார். இந்த ரேர் குரூப் அதனால் கிடைக்கல. நேரம் போனார். திடீரென்னு என்ன யோசித்தாரோ தெரியல, என்ன செக் பண்ணுங்க அப்படின்னார். ஆச்சரியம், அதுவரை அவர் தன்னுடைய குரூப்பையே அறிந்து வைக்காமல் இருந்தார் பல வருஷத்துக்கு முன்னால். இப்போ எல்லாருக்கும் அது அவேர்னஸாக மாறிடுச்சு. அவருக்கு சேம் பிளட் குரூப், அவருக்கு ஓ குரூப் தான். அப்படி தன்னுடைய நல்ல ஆரோக்கியமாக இருந்தார். தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து மனைவியை காப்பாற்றினார். எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? ஹல்லேலூயா. உலகத்தில் எல்லா மனிதனுடைய பிளட்டும் எல்லா மனிதருக்கும் ஒத்து போகாது. ஒருத்தருக்கு பாசிட்டிவ்னா இன்னொரு நெகட்டிவ் இருக்கும். ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லாருக்கும் ஒத்து போகும். இந்த உலகத்தில் உங்களுக்கு ஜீவனை தரும், முடிவில் நித்திய ஜீவனை தரும். எனக்கு ஞாபகம் இருக்கு, என் தகப்பனார் வேடிக்கையாய் சொன்ன ஒரு கதை. ஒரு அன்பான தாயார் ஜபிக்கிறவங்க, மகன் குடிக்கு அடிமையாகி கெட்ட மனிதனாய் மாறி போனான். ஒரு முறை குடித்து வீட்டுக்கு வர முடியவில்லை. ஊருக்கு வெளியிலே சுடுகாட்டு பகுதியில் தங்க வேண்டிய சூழல் வந்து ஒரு கலரில் படுத்துக்கிட்டானா. அவன் கண்களில் பிசாசின் போராட்டம் போல தெரிகிறதான். அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சான். சிலுவை வரைந்தான், நம்ம இயேசுவ ரத்தம் ஜெயம், இயேசுவ ரத்தம் ஜெயம் என்று சுற்றி கையை வச்சு இப்படி வரைஞ்சிட்டு படுத்துக்கிட்டானா. பிசாசு சொல்றது காதில் கேட்டுச்சான். அவன் எப்படி ரட்சிக்கப்பட்டான் பாருங்களேன். அது நல்ல சம்பவம். அவன் சொன்னான், நான் நடுவில் கிடக்குது ஓட்டப்பானை, ஆனால் சுற்றி போடப்பட்டதோ இயேசுவின் முத்திரை, ராஜ முத்திரை என்று சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லி அந்த சம்பவத்தை சொல்லி மறந்துருமினார் என்று என் தகப்பனார் பல வருஷத்துக்கு முந்தி பதிவு செய்த ஞாபகம் எனக்கு உண்டு. இயேசுவின் ரத்தம் விலையேறப்பட்டது. அது புருஷ சுத்தத்தினால் பிறந்ததல்ல. ஆமேன். முழுவதுமே அந்த பரிசுத்த ரத்தம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 1 யோவான் 1:7. ஆமேன். அவர் ஒளியில் இருக்கிறது போல ஆமேன் நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். Praise the Lord. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆமேன் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கும். இயேசு ரத்தத்தை சார்ந்து கொள்ளுங்கள். அடிக்கடி சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்கள். பிசாசு ஓடி போவான். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர்களை மாற்றுவார். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டோட கிருபை உங்களை தாங்கட்டும். ஜெபிக்கலாம். தகப்பனே, இயேசுவின் ரத்தம் விலையேறப்பட்டது. இயேசுவின் ரத்தம் பரிசுத்தமானது. இயேசுவின் ரத்தத்தை சார்ந்து வாழ உதவி செய்யும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a nice day.